ஹைரா. அடுத்ததாக சதகத்துல்லா அப்பா கல்லூரியின் முதல்வர் முனைவர் அப்துல் காதர் ஹாஜியார் அவர்களை சில நிமிடங்கள் பேசலாம். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ஹாஜி இன்ஜினியர் LKMA முகமது நவாப் சார் அவர்களே, அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களே, அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மௌலவி KN காமில் மீரான் ஃபைஜி அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, ஆசிரியைகளே, இன்று பட்டத்தினை பெறுவதற்காக காத்திருக்கும் ஒரு தாய்மார் உட்பட 8 மாணவிகளே, ஹாஜி AM முகமது ஹுசைன் அவர்களே, பெயரை கூட நாங்கள் மறந்து விட்டோம். இதுவரை நாங்கள் ஆபீஸா என்றே நாங்கள் அழைத்து நாங்கள் பழகிவிட்டோம். நம் முன்பதாக அமர்ந்திருக்கும் ஆபீஸ் MS முஹைதீன் அப்துல் காதர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே, தனது நகைச்சுவை கலந்த பேச்சுடன் கருத்துக்களையும் உங்களுக்குள் திணித்திட்ட இன்றைய சூழலில் பிள்ளைகளின் வளர்ப்பில் தாய்மார்களின் பங்கு என்று மிக அருமையான ஒரு சிறப்புரையினை ஆற்றிய மௌலவி A முகமது இஸ்மாயில் பேராசிரியர் ஜமால் முகமது கல்லூரி மற்றும் இன்று இந்த சனது பட்டத்தினை வழங்கி ஆசியுரை வழங்க இருக்கின்ற மௌலவி அல்ஹாஜ் M அலி ஹுசைன் பாகவி அவர்களே, இங்கு இருக்கும் அனைத்து தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது கல்லூரியின் சார்புகளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் உங்கள் அனைவருக்கும் சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குழுமி இருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கல்லூரியில பட்டமளிப்பு நாள் அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஏறக்குறைய 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அந்த பட்டத்தை வாங்கி செல்லும் பொழுது அந்த சந்தோஷமான அந்த காட்சியை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனால் அதை விட ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது அரபிக் கல்லூரியில அந்த 8+1 9 பேர் இன்னைக்கு பட்டம் வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய பட்டத்தை அவர்கள் பெறுவதை காணும் பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கு எங்களுக்கு. பெரியவங்க சொன்னாங்க, சதகத்துல்லா அப்பா கல்லூரி இன்னைக்கு இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா தலை சிறந்த 100 கல்லூரிகள்ல 2 இஸ்லாமிய கல்லூரிகள், 2 இஸ்லாமிய கல்லூரி. ஒன்று திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி. அங்க இருக்கிற பேராசிரியர் தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக உரையாற்றி சென்றார். அந்த கல்லூரியினுடைய முதல்வர் சதகத்துல்லா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மார்க்க கல்வி, உலக கல்வி, 2 கல்வியுமே இருக்கு. 2யுமே நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி போறது அப்படின்றத கத்துக்கொள்ள வேண்டிய அதே நேரத்தில் இறைவனை நாம் அழைத்தால் கண்டிப்பாக இறைவன் நமக்கு பதிலளிப்பான் அப்படின்றதுக்கான ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் கூறிவிட்டு உங்களை வாழ்த்தி விடைபெற விரும்புகின்றேன். எத்தனையோ இடத்துல நாங்க பேசி இருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு
அழகான ஆடியன்ஸ்க்கு மத்தியில நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பேராசிரியர் பேசும்போது அவர்களுடைய பேச்சை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத நான் ரொம்ப கூர்மையாக நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆனா கடைசியில முத்தாய்ப்பா ஒரு பாயிண்ட கொண்டுட்டு வந்து முடிச்சாரு. நீங்கள் என்னதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு அவ்வளவு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய குழந்தைகளை பார்க்கணும், உங்களுடைய கணவன்மார்களை பார்க்க வேண்டும், அனைத்து பொறுப்புகளும் உங்களுக்கு இருந்தாலும் இறுதியாக உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் யார் தான் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட கொண்டுட்டு வந்து முடிச்சுட்டு போனாரு. அல் குர்ஆன், நீங்கள் அதன் மூலமாக மட்டுமே நீங்கள் அங்கு வெளிச்சத்தை பெற முடியும் அப்படின்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டு போனாங்க. ஹுசைன் சாஹிப் சொன்னாங்க, பெருமை மிகு சதகத்துல்லா அப்பா கல்லூரியினுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த முதல்வர் ஆவதற்கு முன்பதாக நாங்களும் அந்த பட்டத்தை பெற வேண்டும் அல்லவா? அந்த முனைவர் பட்டம் அப்படின்னக்கூடிய அந்த ஒரு பட்டத்தை பெறுவதற்காக ஏறக்குறைய 8 வருடம் முடித்து 9வது வருடத்துலதான் அந்த பட்டத்தை நான் பெற்றேன். எல்லாரும் நார்மலா 5 வருஷத்துல அந்த பட்டத்தை வாங்கிடுவாங்க. 2 நிமிடங்கள் தான் என்னுடைய உரை, கவலைப்படாதீங்க. 5 வருடமாக உழைத்த பிறகும் எனக்கான அந்த முனைவர் பட்டத்தை நான் பெறுவேன் அப்படின்னக்கூடிய எண்ணம் என் கையில இல்லை. என்னுடைய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வுக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மெமரி ஸ்டிக் அப்படின்னு. எல்லார் கையிலையுமே ஒரு பென்ட்ரைவ் ஒண்ணு வச்சிருப்பீங்க நீங்க எல்லாருமே. இதுக்குள்ளதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயத்தையுமே இந்த பென்ட்ரைவ்ல போட்டு வைக்கிறாங்க. எல்லாரும் கழுத்துல தூக்கி போட்டு போயிட்டு இருப்பான் ஒரு ஸ்டூடெண்ட்டும். இந்த பென்ட்ரைவை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியலை நான் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நான் உலக அளவில் அறியப்பட்ட ஒரு அறிஞராக நான் இருக்கின்றேன். இப்ப நீங்க உங்க மொபைல்ல ஷேக் முகமது அப்துல் காதர்னு போட்டீங்கன்னா என்னைய பத்தி எல்லாமே தள்ளிட்டு வந்துடும், கக்கிட்டு வந்துடும் கூகுள் ஸ்காலர்ல போட்டீங்கன்னா. ஆனா 5 வருடம் முடித்து 6வது வருடம் முடியும் பொழுது கூட என்னுடைய ஆய்வு பட்டத்திற்காக நான் எடுத்திருந்த ஒரு தலைப்புல கொஞ்சம் கூட நான் முன்னேறி செல்லலனா, கொஞ்சம் கூட நான் முன்னேறி செல்லவில்லை. காந்தி நகர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய இமாமும் மேலப்பாளையத்தை சார்ந்த ஒரு நண்பர் தான், அவங்க தான் இமாமாக இருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஒரு பெரியவர் வந்து உட்கார்றாரு. என்ன தம்பி ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என் மனசுக்குள்ள தோணுது, ஆமா நீங்க வந்து சொல்லிட போறீங்க ஏதோ ஐடியாவை அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு, இருந்தாலும் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. இறைவன் நம்மளுக்காக அனுப்பி வைத்துள்ளான் அப்படின்னு நான் ஒரு நம்பிக்கையோட அவர்கிட்ட கேட்கிறேன், என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க அப்படின்னு. இல்ல, தங்களுடைய அழுகைக்கான காரணம் தெரிந்து கொண்டால் நான் அதற்கான தீர்வை கொடுப்பதற்காக முயற்சி செய்வேன் அப்படின்னார். ஆஹா, இது என்னடா இது, அப்படியா, சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் ஒரு புதுமையான ஒரு மெட்டீரியலை செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மெட்டீரியல் எனக்கு தூய வடிவத்தில் எனக்கு கிடைக்கவில்லை, தூய வடிவத்தில் அது எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு. இவ்வளவுதானா உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. நான் அசந்துட்டேன், என்ன இவ்வளவு கேஷுவலா இவர் சொல்றாரு அப்படின்ட்டு. தம்பி, உங்களுக்கான தீர்வை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு. சோ இங்க இருக்கக்கூடிய 9 பட்டத்தை பெறக்கூடிய நபர்கள் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் தன்னை தூய வடிவத்தில் காட்டிக்கொள்கின்றான். அப்சல்யூட்லி பியூர் அப்படின்ன கூடிய அல்லாஹ்வுடைய பெயர் சொல்ல முடியுமா உங்களால? தொண்ணூத்தி 9 நாமங்களை படித்துள்ளீர்கள் இல்லையா? அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல்
முஹ்மினுல் முஹமின் முஹைமின் எல்லாமே வரிசையா நீங்க சொல்லிட்டு வர்றீங்க, எல்லாத்தையும் கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா அந்த அர்த்தத்தை நமக்கு புரிந்து நாம் செல்லவில்லை. அழகா பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க, அல் குத்தூஸ். தம்பி, இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய தூய வடிவம் உங்களுக்கு கிடைத்து விடும். இத சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரே வாரத்துல எனக்கான தீர்வு, என்னுடைய மெட்டீரியல் தூய வடிவத்தில் எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு மிகச்சிறந்த அறிஞர் அப்படின்னக்கூடிய அந்த ஒரு நிலையும் எனக்கு கிடைத்தது. அப்ப இந்த 99 அல்லாஹ்வுடைய பெயர்ல கண்டிப்பாக நமக்கு தேவையான அனைத்து விதமான தீர்வுகளும் அமைந்துள்ளது. எனவே அதனை நாம் படித்துக் கொண்டால் கண்டிப்பாக நாம் அதன் மூலமாக இறைவனிடம் நாம் நேரடியாக சென்று அவனிடம் அனைத்தையுமே நாம் பெற முடியும் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வை உங்களுக்காக நான் எடுத்து காட்டியுள்ளேன். இந்த அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், இந்த அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும், இந்த அரபிக் கல்லூரியினுடைய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், இங்கு படித்து இன்று பட்டத்தை பெற இருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும், குறிப்பாக முஅல்லமா சஃபியா பட்டத்தினை பெற இருக்கும் ஒரு தாய்மார் அவர்களுக்கும், இந்த அரபிக் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக உங்களுக்கு இந்த ஈருலகத்திலும் அனைத்து பாக்கியங்களையும் அல்லாஹ் வழங்குவதற்கு கண்டிப்பாக நாங்கள் துஆ செய்கின்றோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக இந்த அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இதற்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று உறுதி கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.